ஜீரோ ஷேடோ டே. கடகரேகைக்கும் மகர ரேகைக்கும் இடைப்பட்ட வெப்பமண்டல பகுதிகளில் மட்டுமே நிகழும். பூமியின் அச்சு சுமார் 23.5 டிகிரி சாய்ந்துள்ளது. பூமி சூரியனைச் சுற்றி வரும்போது சூரியனின் தோற்றநிலை தொடர்ந்து மாறுகிறது. இதனால் சூரிய கதிர்கள் பூமியின் மேற்பரப்பை தாக்கும் கோணமும் மாறுகிறது. சூரியன் மேலே செல்லச் செல்ல நிழல் குறைகிறது. ஜீரோ ஷேடோ டே பார்த்தீங்கன்னா நிழல் இல்லா நாள். நிழல் இல்லா நாளில் இது போல் ஒரு கருவி, இந்த கருவியில் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு சிலிண்டர் இருக்குது. அந்த சிலிண்டருடைய மேல் பக்கத்தில் 2 குறுக்கு வட்டத்தில் இருக்கிற ஒரு கிராஸ் போட்டு ஒரு அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா நிழல் எப்படி இருக்கு பாருங்கள், ஒரு சிலிண்டர் மாதிரி தெரியுது இல்லையா. ஆனால் இதே நிழல் இல்லா நாளில் ஏறக்குறைய நம்ம தலை உச்சிக்கு சூரியன் வந்திருக்கோம். அப்படின்னா நிழல் எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நாளாக இப்போ இன்றைக்கி நம்ம வந்து ஆகஸ்ட் 20ஆம் தேதி கிட்ட இருக்கும் இல்லையா. 22ஆம் தேதி கிட்ட பார்த்தீங்கன்னா இது ஏறக்குறைய உச்சி வெயில். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ கீழே பாருங்கள் அந்த நிழல் தெரியுதா. இப்போ நம்ம இன்னும் கூட இதை கொஞ்சம் அப்படி இந்த மாதிரி ஒரு நிழல் வரும். அப்போ இந்த மாதிரி ஒரு நிழல் வந்தால் நிச்சயமாக ஜீரோ ஷேடோ டே, நிழல் இல்லா நாள் வந்துடுச்சு அப்படின்னு அர்த்தம். அப்போ நிழல் இல்லா நாள் மட்டும்தான் இந்த அமைப்பில் இந்த மாதிரி ஒரு ஒரு ரவுண்டில் இந்த கிராஸ் வந்து அழகாக தெரியும். மற்ற நாளில் இது தெரியாது. இதே போல் இன்னொரு அமைப்பு தான் இந்த இடத்துல இருக்கிற இந்த சங்குமானின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற தரை வந்து சமமாக இருந்ததுன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இதனோட நிழல் இங்கே தெரியும். இந்த நிழல் வந்து இந்த கட்டையோடைய மேல் பக்கத்தில் விழற மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கு இல்லையா. ஆனால் ஜீரோ ஷேடோடைய அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உச்சி வெயில், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 12க்கு இந்த நிழல் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி ஏறக்குறைய இந்த மாதிரி பாருங்கள், நிழல் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி நிழல் வந்து அப்போ வந்து ஏறக்குறைய இப்படி அந்த கட்டைக்கு கீழே தெரிய ஆரம்பிக்கும். அப்படி தெரிஞ்சால் நம்ம ஜீரோ ஷேடோ டே அன்னைக்கு. ஜீரோ ஷேடோ டேக்கு இன்னொன்று முக்கியமான விஷயம் இங்கே கவனித்து பார்த்துக்கலாம். இந்த இடத்துல கூர்ந்து கவனிச்சிங்கன்னா இந்த முனைப்பகுதியோடைய நிழல் வந்து இந்த கட்டைக்கு மேலேயே விழுது பாருங்கள். அப்படி விழுந்தால் நிச்சயமாக ஜீரோ ஷேடோ டே. ஆனால் இதுக்கு முக்கியமான இன்னொரு விஷயம் வந்து கீழே இருக்கிற தரை வந்து சமதரையாக இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம ஒழுங்காக செஞ்சு பார்க்க முடியும். அதனால் தரை வந்து சமமாக இருக்கிறத உறுதிப்படுத்திக்கிறது நல்லது. இப்போ இதே தான் நம்ம இங்கே பார்க்குறீங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு வட்டமான ஒரு கட்டையில் நிறையா சின்ன சின்ன நேரான குச்சிகள் எடுக்கப்பட்டுக்குது. இங்கே நிழல் நீங்கள் பார்க்கலாம். இப்போ ஜீரோ ஷேடோ அன்னைக்கு இந்த நிழல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி எல்லா வட்டத்தினுடைய அனைத்து இதுக்கும் நிழல் வந்து அப்படியே இதுக்குள்ளேயே போயிடுனா இந்த ஒவ்வொரு தூணுக்குள்ளேயே அல்லது அந்த குச்சிக்கு உள்ளேயே நிழல் தெரியும். நிழல் வெளியே தெரியாது. இதே தான் நம்ம அது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா கையை கோத்து நின்று சுற்றி நின்னாங்கன்னா கரெக்டாக நிழல் நாள் அன்னைக்கு எல்லாரோட நிழலும் அவங்களுக்கு கால் கீழே விழும். ஸோ ஜீரோ ஷேடோ அன்னைக்கு மட்டும்தான் இந்த நிகழ்வு நடக்கும். கிட்டத்தட்ட உச்சி வெயில் அப்போ நிழல் தெரியக்கூடாது. அப்போ நிழல் மற்ற நேரங்கள் தெரியும், ஜீரோ ஷேடோ அன்னைக்கு கூட. ஆனால் எப்போ தெரியாது, கரெக்டாக அந்த 12/12 அல்லது 12/13க்கு புதுவையில் ஆகஸ்ட் 22ஆம் தேதி நிழல் நாள் அப்போ இந்த ஷேடோடைய லென்த்து ரொம்ப சின்னதாகி அந்தந்த பொருளுக்கு கீழே விழும். அதுதான் நம்ம ஜீரோ ஷேடோ டே, நிழல் இல்லாத நாள் என்றோம். ஸோ இப்போ நிழல் இல்லாதனால மாணவர்கள் எப்படி அளந்து தெரிஞ்சிக்க முடியும், அப்போ அந்த அளக்கிறது மூலமா நம்ம என்னென்ன விஷயங்களை கண்டுபிடிக்க முடியும்ன்றது சொல்ல போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஜீரோ ஷேடோடையவை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு நிமோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிமோனில் பார்த்திங்கன்னா இந்த நிமோன் வந்து வெறும் ஒரு கம்பியும் கீழே ஒரு பலகையும் இருக்கும். ஒரு இரும்பு பலகையில் இந்த கம்பியை நாங்கள் வெல்டு பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதுக்கு கீழே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேப்பரில் வட்டங்கள் வரையப்பட்டு வட்டங்களில் மார்க்கிங் பண்ணியிருக்கிறோம். இப்போ இதை தான் நடுவில் வர மாதிரி வச்சுருக்கோம். இப்போ என்ன ஆகுனா, இப்போ பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த இடத்துல ஷேடோ தெரியுது இல்லையா. இப்போ மணி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 11:15 ஆகுது. ஸோ ஷேடோவோட லென்த் இப்படி இருக்குது இல்லையா. இந்த ஷேடோ லென்த் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இந்த ஷேடோவோடைய லென்த்து இப்போ இந்த அளவுக்கு இருக்குது. இந்த ஷேடோ லென்த்து கொஞ்சம் கொஞ்சமாக உச்சி வெயில், அதாவது 11:15 கொஞ்சம் கொஞ்சமாக 12 அப்படின்னு போக கொஞ்சம் கொஞ்சமாக நிழலோட திசை மாறும். அதே நேரத்தில் நிழலுடைய நீளமும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். இப்படியே நிழலுடைய லென்த்து மாறி உதாரணத்தை பார்த்திங்கன்னா நாம் தரம் வந்து இப்போ வந்து சமதளமாக இருக்குது. இந்த சமதளத்தை நம்ம மாற்றக்குள்ளே பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள், இப்போ நம்ம இப்படியே பண்ணோம்னா ஸோ உச்சி வெயில் வர ஷேடோவோடைய லென்த் கொஞ்சம் கொஞ்சமானது குறையும். ஸோ ஷேடோவோட லென்த் இப்படியே இருக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. இது கொஞ்சம் கொஞ்சம் குறையிறத நம்ம ஈஸியாக அளக்கிறதுக்காக தான் இந்த மார்க்கிங்கெல்லாம் இருக்குது. இதை வச்சு நம்ம என்ன செய்யலாம், ஷேடோவோட லென்த்து குறையிறத மார்க் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் என்ன செய்றீங்க, 11:15க்கு
டைம் மார்க் பண்ணி இந்த இடத்துல ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் ஷேடோ எங்கே இருக்குது அப்படின்னு இன்னொரு புள்ளி வச்சுக்கலாம். இதே போல் தொடர்ந்து ஒரு 12 உச்சிக்கு கரெக்டாக இந்த நிழல் வந்து இந்த குச்சிக்கு கீழே போகிற வரைக்கும் நம்ம தொடர்ந்து இதை செஞ்சுட்டே வந்தீங்கன்னா இந்த மார்க்கிங்கை வச்சு ஒரு லைன் நம்ம வரைய முடியும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மார்க்கிங்கை வச்சு ஒரு லைன் வரையதும் வச்சுக்கலாம். அந்த லைன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லைன் இப்படி வரும். இந்த மாதிரி ஒரு லைன் வரும். இப்போ இந்த லைனில் நம்ம என்ன செய்யலாம், இந்த லைன் பாருங்கள், இந்த வட்டத்தை 2 இடத்துல கட் பண்ணுது. இந்த 2 கட்டிங் பாயிண்ட்டை வச்சு கரெக்டாக கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு போன்ற திசைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு இது ஈஸியாக நமக்கு பயன்படும். அப்படின்னா கிழக்கு மேற்குன்றது நம்ம சூரியன் உதிக்கிற இடம் கிழக்கு, மறையிற இடம் மேற்குன்னு சொல்கிறது ரொம்ப தப்பு இல்லையா? இது எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல கிழக்கில் சூரியன் உதிக்கிறது கிடையாது, லேசாக மாறினே இருக்கும். அப்போ எக்ஸாக்ட் கிழக்கு மேற்கு அப்படி கண்டுபிடிக்கிறது. அதுக்காக தானே இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம வடிவமைச்சிருக்கிறோம். அதனால் இது 0 ஷேடோ டேவை கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லை, மற்ற நாள்லேயும் சரியான வடக்கு தெற்கவே இதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். 2200 ஆண்டுகளுக்கு முன்பு எரட்டோஸ்தனிஸ் ஒரு கேள்வி கேட்டார். பூமி எவ்வளவு பெரியது? 0 ஷேடோ டேவை பயன்படுத்தி உலகத்துடைய அல்லது பூமியுடைய சர்க்கம்ஃபரன்ஸ், அதாவது சுற்று வட்டத்தோட ஆரத்தை ஒருத்தவர் எளிதாக அளந்து காட்டினார். அவர் பேர் எரஸ்தோனஸ். ஸோ எரஸ்தோனஸ் ஈஜிப்டில் வாழ்ந்த, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2500 வருடங்களுக்கு முன்னே வாழ்ந்த ஒரு அறிவியலாளர்னு சொல்லியிருக்கலாம். அவர் எப்படி வந்து கண்டுபிடிச்சார் அப்படின்னா, ஏறக்குறைய இந்த போல் ஒரு கிணறு மாதிரி ஒரு பகுதி. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ மணி மறுபடியும் 11:20 ஆகுது. இந்த இடத்துல பாருங்கள் நிழல் வந்து ஒரு சின்னோண்டு தெரியுது இல்லையா? இப்போ கரெக்டாக சூரியன் இந்த சிலிண்டருக்கு மேல் பக்கத்தில் வந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நிழல் வந்து ஏறக்குறைய இந்த மாதிரி மாறி கரெக்டாக ஒரு ரவுண்டு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நான் முன்னாடியே கூட உங்கள்கிட்ட சொன்னேன். இந்த மாதிரி ஒரு ஷேடோ தெரியுதுன்னு வச்சுங்களேன். அப்போ நான் இதையே எரஸ்தனஸ் என்ன பண்ணாருன்னா ஒரு கிணறை பயன்படுத்தினார். அந்த கிணறுக்குள்ளே இந்த மாதிரி நிழல் கரெக்டாக உள்ள படக்குள்ள கிணத்துடைய நிழல் வந்து உங்களுக்கு தெரியும், கிணத்துடைய வரும்புகளுடைய நிழல் வந்து கிணத்துடைய தண்ணி மேலே படும். ஆனால் 0 ஷேடோடைய அன்னைக்கு மட்டும் கிணத்துடைய நிழல் உள்ளே பார்த்தீங்கன்னா நிழலில் அதனுடைய சுற்றுச்சுவருடைய நிழல் வந்து கிணத்துடைய தண்ணி மேலே விழாது. அப்போ ஏறக்குறைய வெளிச்சம் முழுவதுமாக உள்ளுக்குற கிணறு ஆக்கிரமிச்சிருக்கும். அந்த சமயத்தில் சரியான நேரத்தை கணக்கிட்டு உடனே தனக்கு பக்கத்தில் இருந்த எரஸ்தனஸ் இருந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அலெக்சாண்ட்ரியான்னு ஒரு இடம். அலெக்சாண்ட்ரியா இடத்துலேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 700 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இன்னொரு இடத்துல தான் இதை பண்ணாங்க. ஸோ அங்கேருந்து ஒருத்தர் வந்து எந்த நேரத்தில் இது செய்யப்பட்டது, அதே நேரத்தில் இது போல் ஒரு குச்சை இன்னும் ஒரு அலெக்சாண்ட்ரியாவில் அவர் ஒரு குச்சையும் இந்த இன்னொரு இடத்துல கிட்டத்தட்ட 700 கிலோமீட்டர் தூரத்தில் இன்னொரு இடத்துல இது மாதிரி ஒரு கிணறு வந்தது. அப்போ கிணத்துல கரெக்டாக நிழல் உள்ள படக்குள்ள 700 கிலோமீட்டர் உள்ளே இருக்கிற இடத்துல எவ்வளோ அளவுக்கு ஷேடோ தெரியுது. அப்போ இந்த ஷேடோவோடைய லென்த்தும் இங்கே 0 ஷேடோ டேவும் நடக்கக்குள்ள இந்த ரெண்டுத்தையும் வச்சு அப்படின்னா இந்த தூரம், இந்த ஷேடோவோடைய லென்த்து, இங்கே 0 ஷேடோ டே, அப்படின்னா இந்த கிணறுக்கும் இந்த குச்சிக்கு நடுவில் உள்ள தூரமும் இந்த ஷேடோவோடைய லென்த்தும் வச்சு எந்த கோணத்தில் பூமி வளைஞ்சிருக்குது அன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. சியேனியில் நண்பகல் சூரியன் தலைக்கு நேராக இருந்தபோது நிழல் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் அலெக்சாண்ட்ரியாவில் ஒரு கம்பத்தின் நிழலை அளந்தபோது சுமார் 7.2 டிகிரி கோணம் கிடைத்தது. அன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. அதை பயன்படுத்தி பூமியோடைய விட்டத்தையே அவரால் சரியாக அளக்க முடிஞ்சது. அவரோட கணக்கெடுப்பது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொல்ல முடியாது 42,000 கிலோமீட்டர் நம்மளுடைய பூமியோட சர்க்கம்ஃபரன்ஸ் ஏறக்குறைய ஒரு சரியான கணக்கீடை எரஸ்தனஸால் செய்ய முடிஞ்சது. அதனால் இதே எக்ஸ்பெரிமெண்ட் தான், ஆனால் அவர் வந்து இயற்கையாக அமைந்த ஒரு கிணத்துல பயன்படுத்தினார். நாம் நினச்சோம்னா இதை நாம் ஒவ்வொரு இடத்துலையும் உங்களுக்கு அருகாமல் வேற ஒரு ஊருக்கும் உங்கள் ஊருக்கு நடுவில் இதை பயன்படுத்தி செய்ய முடியும். நிழல் மறைந்தாலும் அறிவியல் மறைவதில்லை. புதுச்சேரியில் 0 ஷேடோ டே நம் பூமியின் இயக்கத்தை நேரில் காணும் ஒரு அற்புதமான அறிவியல் தருணம்.